பணப்பெட்டியை இவங்க தான் எடுத்தாங்களா, பணப்பெட்டியை அவங்க தான் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சபரி வந்து 7 லட்ச ரூபா கேஷ் பாக்ஸ் வந்து எடுத்துட்டாங்க, சாண்ட்ரா வந்து 8 லட்ச ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில பயங்கரமான தகவல்கள் வெளியே வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி நம்ம விசாரிக்க போகிறோம், பேச போகிறோம். ஓகே, நான் விசாரித்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து சபரி தான் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு கானா வினோத் மேலே ஒரு வன்மம் அப்படின்றதுனால அவர் சொல்கிறாரு. அப்புறம் கானா வினோத்துக்கும் நம்ம திவாகருக்கும் பிரவீன் ராஜும் காலில் ஒரு சண்டை. ஸோ இந்த 3 விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் அப்படிங்கிறது எந்திரிச்சோடனே காலங்காத்தாலேயே கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜும் இவன் வாட்டர்மெலன் ட்ரிகர் பண்ணுறேன்ற பேரில் வயசு உனக்கு வந்து 88லாம் கிடையாது, நீ 82 அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்றாங்க. அப்போ வந்து அவரும் வந்து டென்ஷன் ஆகிட்டு பேசும்போது, நீ எல்லாம் வந்து எவ்வளோ படம் நடிச்சுன்னா உருப்பட மாட்டேன், நானும் 33 நாள் இங்கே எஃபர்ட் போட்டேன்னு சொல்லி பிரவீன் ராஜ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ 33 நாள் எஃபர்ட் போட்ட, பிக் பாஸ் நல்லா தான் இருந்த, பிக் பாஸ் உனக்கு என்ன கொடுத்தான், செருப்படி தானே கொடுத்தான் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்கிறார். நீ ஓட்டால் தான்டா வெளியே போனேன், நான் ஓட்டு இல்லைடா, 42 நாள் இருந்தாலும் சும்மா வேறு லெவலில் டிஆர்பி வந்து பூஸ்ட் பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி திவாகர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்போ கானா வினோத் அன்வான்டாக 2-3 வார்த்தை வந்து விடுறாரு. தேவையற்ற ஒரு விஷயம் கானா வினோத்துக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கிறது. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூதாகரமாக இருக்குது. நேற்று அவர் பெட்டியை போய் இழுத்துட்டு போய் சாண்ட்ராவுடைய ஒரு கண்ணை காட்டினவுடனே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேச்சை கேட்டு ஒரு லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. யார் வச்சான்னு கேட்டவுடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, சாண்ட்ரா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வினோத் அவங்களே எக்ஸ்போஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. அவர் நேற்று போய் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தரத்தரம் எடுத்துகிட்டு போய் வச்சது அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. அப்புறம் 33 நாள் நீ ஒன்றும் கிளிக்கலன்னு சொல்லிட்டு கானா வினோத் வந்து பேசினது சரி, அது கூட கேம்னு வச்சுக்கலாம். பட் அவருடைய வாய் கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்டர்மெலனுக்குலாம் என்னங்க வாயில் ஃபுல்லாக பேஸ்ட்டை வச்சு இது வந்து பெட்ரூமில் வெயில் கத்தி கிடக்கான், யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ ஒரு கேம் ஆடினா ரைட்டு, அதுக்காக இப்போ வந்து நீ ஒரு ஆடுற கேமு என்னன்னே புரியல. அதுவும் வந்து கானா வினோத் மேலே முழுக்க முழுக்க வன்மம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. கானா வினோத்தும் சும்மா விட மாட்டாப்புல. ஏன்னா அந்த ஆள் டைட்டில் வேணும்னா வாட்டர்மெலனை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், சரியா? அப்படி இல்லைன்னா டைட்டில் தூக்கி வந்து வேறு அவனுக்காவது கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்க்குறப்ப டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து போயிடும்னு தோணுது. ஏன்னா திவ்யா தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி பேஸில் இருக்காங்க. பட் அவங்களும் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. பட் கானா வினோத் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் ஓட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எனக்கு கம்பேர் பண்ணும் பொழுது கானா வினோத் தான் பெட்டர்னு தோணுது எனக்கு. ஏன்னா திவ்யா கூட நிறைய இடத்துல இறங்கி போல மனிதாபனம் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் கானா வினோத் வந்து அப்படி கிடையாது, வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. சரியா? கானா வினோத் திவ்யா ரன்னர் இப்படி தான் வந்து இப்போதைக்கு சினாரியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவங்களாம் ஏதாவது வந்து வெட்டு வைக்காமல் தான் சரி. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் வந்து கூடிய வரை வெளியே போகிறான் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி பார்த்துட்டு சபரியை வின்னர் ஆகுது, ஏன்னா அவர் வந்து நிறைய வச்சிருக்கான், யானை வச்சிருக்கான், பூனை வளர்க்குறான், அதுக்காக அவனுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், திவ்யா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க, மனசாட்சி கூட இருக்காங்க, அதனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க, விக்கல்ஸ் வைக்கிற நல்லா விளாண்டுருக்காரு, இது பண்ணுறார், ஸோ அதனால் ஓட்டு போடுங்க, நீங்கள் வந்து உருவ கேலி பண்ணுறவங்கள ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓட்டுலாம் வந்து உள்ளே வச்சு கேட்கக்கூடாதுங்கிறது பேசிக்கான ஒரு அடிப்படை ரூல்ஸ். அதையும் பிக் பாஸ் வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சபரி டைட்டில் வின்னர் ஆகணும்னு அவனுக்கு ஆசை. சரி பேசு. இப்போ கானா வினோத் வந்து இப்போ சபரி போய் தப்பாக பேசியிருந்தான்னு வைங்க, அப்போ வந்து நிப்பாட்டியிருப்பான் பிக் பாஸ். அவன் ஒரு கூறுகட்ட பொறுக்கி கூமுட்டை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்றதுனால அவன் பாருங்க எப்படி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இந்த ஆள் வந்து ஆரிய அர்ச்சனா மாதிரி இங்கே யாரும் இல்லைன்றார். அதாவது ஒரு பேசிக் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றார். அந்த மாதிரி குவாலிட்டி இங்கே யாருக்குமே கிடையாது டாப் 6ல். அப்போ யார் டைட்டில் கொடுப்பேன்? வாட்டர்மெலன் மூதேவி ஏதாவது புரியுதான்னு பாரு இதுக்கு வந்து. அப்போ ஆரிய அர்ச்சனா அளவுக்கு நம்ம வந்து திவ்யா கம்பேர் பண்ணுறீங்க, சபரியை கம்பேர் பண்ணுறீங்க, விக்கல் சீக்கிரை கம்பேர் பண்ணுறீங்க. 3மே வந்து மிச்சர் சாப்பிட்டு இருந்த மூதேவிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிவிட்டு இவன் வேறு பேரை கெடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி சபரினா அதை எடுத்துகிட்டு சாண்ட்ராவுக்கும் நம்ம கானா வினோத்துக்கும் வழி விட்டாரு. ஏன்னா கானா வினோத்துக்கு காசு கஷ்டமாக இருக்குது. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்காக ஆமாம் அவன் மட்டும்தான் பிள்ளையை பற்றிட்டு வந்திருக்கா இல்லை போடா வேணா அப்படின்ற மாதிரி சபரியோடைய ஃபேன்ஸ் வந்து ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, காசு எடுத்தார் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுடைய ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மூதேவிங்க வந்து சாண்ட்ரா 9 லட்ச ரூபா எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஒன்றும் ஆகலை. கேஷ் பாக்ஸ் வச்ச இடத்துல தான் இருக்குது. அப்படியே எவனுமே போய் சீன் இல்லை. சரியா? 5 லட்சம் தான் வந்திருக்கு இன்றைக்கியோட அப்டேட் படி. 5 lakhs தான் டோட்டல். சரியா? 3 லட்ச ரூபா தோத்துட்டாங்க வர இன்றைக்கி. பழைய கண்டஸ்டன்ஸ் கூட வந்து போட்டி போடும்போது புது கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து தோத்துட்டாங்க. அவங்க ஜெயிச்சாதான் 3 லட்ச ரூபா, அவங்க வேணுமே தோத்துட்டாங்க போல தெரியுது. ஸோ அதனால் எதுவுமே இங்கே வந்து கொடுக்கப்படவில்லை. அது எல்லாமே ஃபேக் நரேட்டிவ் டு பூஸ்ட் சபரி அண்ட் சாண்ட்ரா ஓட்ஸ். ஸோ கானா வினோத் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், பார்த்துருங்க.
போட்ட ஸ்ட்ராங்காக போட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி கேடு கட்டத்தனை நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க உள்ள. சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெரேட்டிவ் செட் பண்ணுறான். இன்னைக்கு கூட வந்து பிரவீன் ராஜ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கேமராக்கு முன்னாடி. அப்போ பின்னாடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி ஏன் என்னலாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்றான் வின்னருக்கு. அவன் வின்னர் சும்மா பேசிகிட்டு இருக்கான், யார் யார் வரணும்னு இருக்கு. அப்போ கூட வந்து இம்ப்ளைண்ட் பண்ணுறான். நானும் வந்து பின்னாடி துரத்திட்டு இருக்கா. வியானா வேற கூப்பிட்டு வச்சுக்கானு சொல்லிட்டான், இங்கே பாரு உன் வாயை விடாத, வாயை விட்டனா நீ அவள் தான், இதுக்கு மேலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வியானா இப்போ கூட காலையில் சண்டை நடந்த பிறகு கூட கூப்பிட்டு சொன்னான். அதனால் வினோத் ஜாக்கிரதையாக இல்லை இருக்கணும். இன்னும் 2 நாள் ரொம்ப குரூஷியல் அவனுக்கு, வியாழன் வெள்ளி. அதை தாண்டிட்டானா கப்பு, இல்லாட்டி வெண்கல கிண்ணம் கூட கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.